கோயம்புத்தூரில் காணும் பொங்கல் கொண்டாட்டங்கள் எந்த அளவுக்கு களை கட்டி இருக்கின்றன நீங்களே பாருங்க. அடடா, என்ன ஒரு கொண்டாட்டம்! அதிலும் குறிப்பாக அந்த குட்டி பொண்ணு பாவாடை சட்டையில் என்ன ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துட்டு இருக்காங்க. ரொம்பவே கலகலப்பூட்டும் உற்சாகமூட்டும் ஒரு காட்சிகளை நாம் கோவை மாவட்டம் சொக்கனூரில் நடந்த இந்த நிகழ்வில் பார்த்து கொண்டிருக்கிறோம். தொடர்ந்து களத்திலிருந்து எமது செய்தியாளர் ஹரிதாஸ் வழங்கும் விரிவான தகவல்களை கேட்கலாம். ஹரிதாஸ், ரொம்ப ஒரு அழகான நிகழ்வை நாங்கள் பார்த்து ரசித்தோம் இவ்வளோ நேரம் திரையில். இந்த நிகழ்வு என்ன மாதிரியான நிகழ்வு? அங்கே கூடியிருக்கக்கூடிய மக்கள் என்ன சொல்கிறாங்க? கொண்டாட்டங்கள் எந்த அளவுக்கு இன்னைக்கு களகட்டி இருக்காங்க? காணும் பொங்கல் விழாவையொட்டி கோவை மாவட்டம் கிணத்துக்கடகு அருகே உள்ள சொக்கனூர் கிராமத்தில் காணும் பொங்கல் விழாவானது வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டு வருகிறது. அதாவது இந்த கிராமத்தில் உள்ள கிருஷ்ண கோவில் அருகே வள்ளி கும்மி பாடல்கள், அதே போல மக்கள் உட்கார்ந்து கண்டு ரசிப்பதற்காக ஏராளமான கலை நிகழ்ச்சிகளும் தொடர்ந்து மதியத்திலிருந்து நடத்தப்பட்டு வருகிறது. இந்த சூழ்நிலை தற்பொழுது கிட்டத்தட்ட 200க்கும் மேற்பட்ட பெண்கள் கலந்து கொண்ட வள்ளி கும்மி சிறப்பு நடனங்களானது நடைபெற்று வருகிறது. இதனைத் தொடர்ந்து அடுத்த கட்டமாக பல்வேறு கலை நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்டு வருகிறது. காணும் பொங்கல் விழாவானது இந்த பகுதியில் வருடம் வெகு விமர்சையாக கொண்டாடப்படுவது வழக்கம். அதே போல இந்த வருடம் புதிதாக இந்த வள்ளி கும்மி பாடல்கள் இடம்பெற்றுள்ளது. தற்போது காணும் பொங்கல் விழாவை ஒட்டி 100க்கும் மேற்பட்ட கடைகள் ஒரு சேர அமைக்கப்பட்டு பொதுமக்கள் வந்து செல்வதற்காக இடைவரவிற்காகவும் பல்வேறு இடங்களும் ஒதுக்கப்பட்டுள்ளது. இந்த வள்ளி கும்மி நடனத்தை தொடர்ந்து நாட்டுப்புற கலை நிகழ்ச்சி, ஒயிலாட்டம், மயிலாட்டம் போன்ற பல்வேறு நிகழ்ச்சிகளும் தொடர்ந்து அடுத்தடுத்து நடப்பட்டுள்ளது. கிட்டத்தட்ட சுமார் 5000க்கும் மேற்பட்ட மக்கள் காலையிலிருந்தே இந்த பகுதி முழுவதும் ஒன்று கூடி ஆங்காங்கே இருக்கக்கூடிய தோட்டங்கள், வயல்வெளிகள் போன்ற இடங்களெல்லாம் அமர்ந்து தாங்கள் கொண்டு வந்த சிற்றுண்டிகளை உண்டும் தங்களுக்கு ஒருவருக்கு ஒருவர் பழைய நினைவுகளை பரிமாறிக்கொண்டும் அடுத்த தலைமுறையினரும் இந்த பொங்கல் விழாவை, காணும் பொங்கல் நிகழ்வை எப்படி கொண்டாட வேண்டும் என்று சொல்லித் தருவது போன்ற பல்வேறு நிகழ்ச்சிகளையும் தொடர்ந்து ஈடுபட்டு வருகின்றனர். இந்த சூழ்நிலை தற்பொழுது இந்த வள்ளி கும்மி நடனத்தை கண்டு மகிழ்வதற்காக 1000க்கும் மேற்பட்ட மக்கள் ஒன்று கூடி உற்சாகமாக கைதட்டி ஆரவாரத்தை காண முடிகிறது. நம்மளால் அந்த காட்சிகளை தொடர்ந்து இந்த நிகழ்ச்சியானது இரவு வரை நடைபெறும் என இந்த பகுதி மக்கள் தெரிவிக்கின்றனர். விரிவான தகவல்களுக்கு கோவை மாவட்டம் சொக்கனூரில் காணும் பொங்கல் தினத்தையொட்டி வள்ளி கும்மி நிகழ்வானது ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. என்னை பொறுத்தவரையும் முன்னாடி ஆடின அந்த குட்டி பொண்ணு தாங்க ஷோ ஸ்டீலர். அங்கே இருக்கக்கூடிய நிலவரம் என்ன அப்படின்றத நம்முடைய செய்தியாளர் ஹரிதாஸ் வழங்க நாம கேட்டோம். தொடர்ந்து தமிழகத்தின் பிற பகுதிகளிலும் இந்த கொண்டாட்டம் களை கட்டி கொண்டிருக்கிறது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.